வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவில் இருந்து நேற்றே ஒதுங்கிவிட்டதாக அதிமுக அம்மா அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்த பின்னர் பதவி விலகுவது குறித்து முடிவு எடுப்பேன் எனவும் அறிவிப்பு. கட்சியோ ஆட்சியோ பலவீனமடைவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் எனவும் கருத்து. தமது பலத்தை நிரூபிக்க போட்டி கூட்டங்கள் நடத்தும் எண்ணமில்லை எனவும் டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுகவில் தன்னுடைய பலத்தை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. தற்போதைய சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேச விருப்பமில்லை எனவும் டிடிவி தினகரன் கருத்து. பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் யாருக்கும் அச்சப்படக்கூடாது எனவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். அச்சமின்றி ஆட்சியை வழிநடத்த அதிமுக அமைச்சர்களுக்கும் டிடிவி தினகரன் அறிவுரை. தமக்கு இதுவரை ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி என ட்விட்டரில் டிடிவி தினகரன் பதிவு. தாம் ஒதுங்கி இருப்பதால் கட்சிக்கு நன்மை ஏற்படுமானால் ஒதுங்கி இருப்பதில் தவறில்லை என நினைக்கும் முதிர்ச்சியுடையவன் எனவும் கருத்து. கட்சியும் ஆட்சியும் பலவீனம் ஆவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் என்றும் டிடிவி தினகரன் உறுதி. இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக தான் பதவியேற்றுக் கொண்டதாக டிடிவி தினகரன் பெருமிதம். அதிமுகவின் இருதரப்பும் இணைந்து பேசி தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தர்ம யுத்தத்திற்கு முதல் வெற்றி கிடைத்துள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுக கட்சி மாபெரும் தொண்டர்களின் இயக்கம் எனவும் கருத்து. தொண்டர்களின் விருப்பப்படி தர்ம யுத்தம் தொடரும் எனவும் ஓபிஎஸ் அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடக்காது. தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை டிடிவி தினகரனால் நடத்த முடியாது எனவும் பேட்டி. தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி தொடரும் என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவிப்பு. இன்னும் 4.5 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய ஆட்சி நீடிக்கும் எனவும் உறுதி. ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு அமைக்கும் ஆலோசனை நடைபெறுவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல். அதிமுக ஒரே அணியாக செயல்படுவதில் தங்களுக்குள் எந்தவித வருத்தமும் இல்லை. டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டி. அதிமுக பிளவுபடக்கூடாது என்ற எண்ணத்தில் டிடிவி தினகரன் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் கருத்து. மரணத்திற்கு முன்பு அதிமுகவின் அடுத்த தலைமை யார் என ஜெயலலிதா அறிவித்திருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. பாஜக மாநிலங்களவை எம்பி இலகணேசன் விமர்சனம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவிற்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் இலகணேசன் கருத்து. அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு பாரதிய ஜனதாவின் திருவிளையாடலே காரணம். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சனம். அதிமுக பிரச்சினையில் காங்கிரஸ் தலையிட விரும்பவில்லை எனவும் திருநாவுக்கரசர் பேட்டி. அதிமுக அரசு தங்களையும் தங்களது கட்சியை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள கவனம் செலுத்துகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். பொதுமக்களை பற்றி அதிமுக அரசு கவலைப்படவில்லை எனவும் முத்தரசன் குற்றச்சாட்டு. இரட்டை இலையை காப்பாற்ற 2 அணியினரும் சமரசம் செய்வதுதான் ஒரே வழி என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. அதிமுகவில் நடைபெறும் நிகழ்வுகளின் பின்னணியில் பாஜகவின் செயல்பாடு உள்ளது என்ற கருத்து நிலவுவதாகவும் கருத்து. மக்களின் நம்பிக்கை எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அதிமுகவில் சூழல் ஏற்பட வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். அதிமுகவின் 2 அணியினரும் தற்போதைய சூழல்களை புரிந்து நடந்து செயல்படவும் அறிவுறுத்தல். அதிமுக 2 அணிகளும் இணைவது என்பது மக்களின் விருப்பமா அல்லது அமைச்சர்களின் விருப்பமா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிமுகவில் தற்பொழுது நடப்பது பதவிக்கு நடத்தப்படும் இழிவான நாடகம் எனவும் விமர்சனம். அதிமுக 2 அணிகள் இணைய உள்ளதால் சென்னை கிரீன்வில் சாலையில் மீண்டும் உற்சாகம். அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸ் இல்லத்தை நோக்கி மீண்டும் படையெடுப்பு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் நேரில் கைகுலுக்கியும் பொன்னாடை போர்த்தியும் ஆதரவு. அதிமுக அம்மா அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு குறித்து நாளை அறிவிக்கப்படும். ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தகவல். அதிமுகவின் 2 அணிகள் இணைவது தங்கள் தர்ம யுத்தத்தின் முதல் வெற்றி என மாஃபா பாண்டியராஜன் பெருமிதம்.
முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் பெருமிதம். அனைவரும் ஒன்றிணைந்து இரட்டை இலையை மீட்போம் எனவும் உறுதி. ஹைட்ரோ கார்பன் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். சபாநாயகர் தனபாலிடம் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் சென்று கோரிக்கை மனு. அதிமுகவில் தற்பொழுது நடைபெற்று வரும் உட்கட்சி விவகாரம் என கருத்து கூற மு க ஸ்டாலின் மறுப்பு. தமிழகத்தில் அதிமுக அரசு செயலிழந்து காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சினைகளில் அக்கறை காட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாகவும் புகார். தமிழகத்தில் மேலும் 2 நாள் வெப்பக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அனல் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனத்தால் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு என தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர், திருத்தணியில் அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு. அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனு வாபஸ். டிடிவி தினகரனை விடுவித்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கப் பிரிவினர் மேல்முறையீடு. தனி நீதிபதியின் உத்தரவில் தவறுகள் இருந்தால் மட்டுமே திரும்பப் பெற கோரி முடியும் என உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தல். வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக டிடிவி தினகரன் கூறியதால் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் சாமலாபுரம் பகுதியில் காவல்துறை நடத்திய தடியடி சம்பவம் தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை. கடந்த 11ஆம் தேதி மதுக்கடைக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதில் பலர் காயம். பெண் மீது ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் கன்னத்தில் அறைந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உட்பட 14 பேரிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரசன்னா ராமசாமி விசாரணை. சென்னை கேளம்பாக்கம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி 7 வயது சிறுவன் தொடர் போராட்டம். படூர் ஊராட்சியில் கடந்த 15ஆம் தேதி புதியதாக அமைக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு. 7 வயது சிறுவன் பள்ளி பையை தோளில் சுமந்தபடி கையில் பதாகை ஏந்தி மதுக்கடை முன்பாக அமர்ந்து போராட்டம். மதுக்கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததன் பேரில் திரும்பி சென்ற சிறுவன். மூளைச்சாவு அடைந்த மாணவர் இருதயம் விமானம் மூலம் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு 19 வயது இளைஞருக்கு பொருத்தம். மதுரையில் கல்லூரி மாணவர் தமிழ்மணி சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். தமிழ்மணியின் இருதயம், 2 சிறுநீரகம், கல்லீரல், கண்கள் ஆகிய உறுப்புகள் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்க முடிவு. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 19 வயது இளைஞருக்கு தமிழ்மணியின் இதயம் வெற்றிகரமாக பொருத்தம். ஒசூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்த காட்டு யானைகள் விரட்டியடிப்பு. இரவு நேரங்களில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தும் யானைகளால் பாதிப்பு. வனத்துறையினர் வெடிவைத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு யானைகள் போடூர் பள்ளம் வனப்பகுதிக்கு விரட்டியடிப்பு. பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. தமிழகம் முழுவதும் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி ஏய்ப்பு நடந்தது கண்டுபிடிப்பு. கேரளா, புதுச்சேரி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரி சோதனை என தகவல். கோவையில் டவுன்ஹால், சிங்காநல்லூர், சூலூர் உள்ளிட்ட இடங்களில் 7 கிளை அலுவலகங்கள் மூடல். டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை. தினத்தந்தி இயக்குநர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன், மாலை மலர் இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் உள்பட குடும்பத்தினர் அஞ்சலி. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், திமுக மாநிலங்களவை எம்பி கனிமொழி மலர்தூவி அஞ்சலி. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன், பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் என்.ஆர். தனபாலன், தா. வெள்ளையன் உள்ளிட்டோர் அஞ்சலி. பன்னாட்டு ஆதிக்கம் மற்றும் மத்திய அரசின் தவறான கொள்கையால் சில்லறை வணிகம் கடும் பாதிப்பு. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் குற்றச்சாட்டு. விவசாயிகள் நலனுக்காக அவர்களுடன் இணைந்து போராட இருப்பதாகவும் வெள்ளையன் பேட்டி. கடந்த 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினின் வெற்றியை எதிர்த்து வழக்கு. மு க ஸ்டாலின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றதாக மனுதாரர் குற்றச்சாட்டு. இறுதி வாதத்தை 2 தரப்பு வழக்கறிஞர்களும் நிறைவு செய்தனர். தேதி குறிப்பிடாமல் வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
அரசு கேபிளில் கட்டணம் செலுத்தும் புதிய மொபைல் ஆப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஜிட்டல் உரிமையை மத்திய அரசு வழங்கியதால் நடவடிக்கை. அரசு கேபிளில் மொபைல் ஆப் மூலம் கட்டணம் செலுத்தும் வசதி தொடக்கம். இலங்கை கடற்படையினர் நடவடிக்கையால் கடலில் மூழ்கிய 18 படகுகளின் உரிமையாளர்கள் கடும் அவதி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 90 லட்சம் ரூபாய்க்கான காசோலை விநியோகம். 10 மற்றும் 12வது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து சென்னையில் கருத்தரங்கம். மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. வரும் சட்டமன்ற தொடரில் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க முடிவு. ஸ்மார்ட் கார்டை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 3 லாரிகள் அடுத்தடுத்து மோதிய கோர விபத்து. கொளத்தூர் சாலையில் பழுதாகி நின்றிருந்த டேங்கர் லாரி மீது அடுத்தடுத்து 2 லாரிகள் மோதல். மோசமான சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த 3 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கூட்டுறவு சங்கத்தில் சட்டவிரோத நியமனங்கள் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்க ஆணை. நியாய விலைக் கடையில் விற்பனையாளராக தேர்வான முருகன் தம்மை பணியில் சேர சங்கத் தலைவர் அனுமதிக்கவில்லை என வழக்கு. மனுதாரனின் நியமனம் உண்மைதானா என விசாரிக்க அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு. மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 37வது நாளாக நீட்டிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகளின் தொடர் போராட்டங்களுக்கு பெருகும் ஆதரவு. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல் வேடமணிந்து இன்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாய அமைப்பினர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு நேரில் சந்தித்து சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆதரவு. தமிழகத்தில் இதுவரை 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வறட்சியால் தற்கொலை செய்து கொண்டதாக வேதனை. இதுவரை தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவில்லை எனவும் புகார். மத்திய மாநில அரசுகள் மீது ஜி ராமகிருஷ்ணன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை அமைக்காததால் கிராம மக்கள் கடும் அவதி. பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதை கண்டித்து மறியலில் ஈடுபட்டோர் கைது. 10 நாட்களுக்குள் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்தியாவில் பால் உற்பத்தியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பெருமிதம். தமிழகத்தில் பால் பொருட்கள் விற்பனையை மேம்படுத்துதல் தொடர்பாக கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்பு. மானிய கோரிக்கையில் வெளியிடப்படும் புதிய அறிவிப்புகள் மூலம் பால்வளத்துறையை தமிழகத்தில் சிறந்த துறையாக மாற்ற நடவடிக்கை. பெரம்பலூர் நகரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் 60 இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைக்க திட்டம். முதற்கட்டமாக 29 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமரா மூலம் திறந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். திருச்சி மத்திய மண்டல ஐஜி வரதராஜு கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை தொடங்கி வைத்தார். திருச்சி மண்டலத்தில் முதன்முறையாக பெரம்பலூரில் அதிநவீன கண்காணிப்பு காவல் கட்டுப்பாட்டு அறை துவக்கம் என தகவல். கரூர் தாந்தோன்றிமலை அஞ்சல் அலுவலகத்தில் 10 ரூபாய் காசுகளை சேமிப்பு கணக்கில் செலுத்த வந்தவரிடம் வாக்குவாதம். அஞ்சலக அதிகாரிகள் 10 ரூபாய் காசுகளை வாங்க மறுத்ததால் பரபரப்பு. 10 ரூபாய் நாணயத்தை அஞ்சல் அலுவலகத்தில் வாங்க மறுப்பது ஏன் என அதிகாரிகளுடன் வாக்குவாதம். தகவல் அறிந்து வந்த போலீசார் அஞ்சலக ஊழியர்களிடம் விசாரணை. தேனி வீரபாண்டி ஸ்ரீ கௌரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலம். கொடி கம்பத்திற்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்து அம்மன் வீதி உலா. 8 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தீச்சட்டி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. பக்தர்கள் வேப்ப இலை மற்றும் மஞ்சள் கலந்த புனித நீரை ஊற்றி சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் அருகே கூரியூரி கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. ரயில் அதிகாரிகள் தங்களின் சுயநலத்திற்கு ஏற்ப சுரங்கப்பாதையை அமைப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. 50% பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுரங்கப்பாதை பணிகளை கைவிடக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலை மறிக்க முயன்ற 80 பெண்கள் உட்பட 200 பேர் கைது.
வந்தவாசி அடுத்த கீழ்வில்லிவளம் கிராமத்தில் சாலை அமைத்ததாக பொய்க்கணக்கு காட்டி ஒப்பந்ததாரர் பணம் பெற்றதாக புகார். போடாத சாலைக்கு தெள்ளாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சார்பில் பண விநியோகம் என குற்றச்சாட்டு. மோசமான சாலையை உடனே அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். பொய்க்கணக்கு காட்டிய பணம் பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.